உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு நிறைய பேர் இந்த டிவி சீரியலை பார்த்து அதில் இருக்கிற சொல்யூஷனை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்க்குறீங்க. முட்டாள்தனம். டிவி சீரியலுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம். உங்களுக்கு பொழுது போகலையா, உட்காந்து பாருங்கள். அதிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு சொல்யூஷன் எடுத்தனா நம்மளை மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. ஆனால் உங்களை அறியாமலே நிறைய பேருக்கு இது நடக்குதுங்க. மிகப்பெரிய ஒரு கொடுமை இது. சார், அவன் டிவி சீரியல் எடுக்கிறது வியாபார நோக்கத்துக்காக எடுக்கிறாங்க. அந்த டிவி சீரியலை உலகமே பார்க்கணும், அதுக்கு டிஆர்பி ரேட்டிங் வரணும், அப்போ தான் விளம்பரம் கொடுப்பான், விளம்பரம் கொடுத்தா தான் அவனுக்கு லாபம் வரும். ஸோ இது ஒரு வியாபாரம். டிவி சீரியல் மட்டும் இல்லை, ஒரு கதை புக்கு படிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற விஷயத்தை சொல்யூஷனாக எடுத்துக்கிறது, ஒரு டிஜிட்டல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுறது பைத்தியக்காரத்தனம். சார், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய சேலஞ்சஸ்க்கு அதுக்குண்டான எக்ஸ்பர்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது மிகப்பெரிய ஒரு கொடிய நோயாகவே இருக்கிறது. நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது பொழுதுபோக்குக்காக தான் பார்ப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக 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 கொஞ்ச நாள் நீங்கள் அதை பார்க்க 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 என்ன ஆகுதுன்னா, உங்களை அறியாமலேயே அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறீங்க. அன்கான்ஷியஸ்லி யூ கெட். இது படித்தவங்களே இந்த தவறை செய்கிறார்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப 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 நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமலேயே அதுக்குள்ளே போய் சிக்கிடுறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதிலிருந்து மொத்தமாக வெளியில் வரணும். அதுக்காக நான் உங்களை சீரியலே பார்க்க வேண்டாம்னு சொல்ல, இதை நான் பொழுதுபோக்குக்காக பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு அதை பார்க்கணும். அது அவ்வளோதான். அந்த பொழுதை ஓட்டுறதுக்கு பார்க்குறீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க, அதோடு முடிச்சிடணும். ஒரு சினிமாவை பார்த்துட்டு அதே மாதிரி வாழ முயற்சிக்க முடியாது. ஒரு நாடகத்தை பார்த்து அது வாழ்க்கையில் நீங்கள் அதை அப்ளை பண்ண முடியாது. இது எல்லாமே பொழுதுபோக்குக்காக, வியாபாரத்துக்காக எடுக்கப்பட்ட விஷயம். அதோடு அதை நிறுத்திக்கணும். இது ரொம்ப முக்கியமாக இந்த டிவி பார்க்குற அத்தனை பேரும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து அதை வாழ்க்கையில் கொண்டு வந்துடாதீங்க. மிகப்பெரிய தவறு செய்கிறீங்க, வாழ்க்கையவே இழந்துருவீங்க. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.